3 நாளில் நீங்கள் நினைத்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அது நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன். எப்பேற்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி, அது நிச்சயமா நிறைவேறும். திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. முருகப்பெருமான் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். பிடித்த கடவுள் இஷ்ட தெய்வத்தில் பார்த்தீங்கன்னா முதலிடம் அப்படின்னா முருகப்பெருமானுக்காகத்தான் இருக்கும். அறுபடை வீட்டு முருகனுமே தனிப்பெருமை, ஒவ்வொரு முருகனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமும் ஒவ்வொரு தனிப்பெருமையும் இருக்கு. அதுல குறிப்பா திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் சத்ரு சம்ஹாரம், சூரசம்ஹாரம் அங்குதான் செய்யப்பட்டது. அங்க திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி அதீத சக்தி அப்படின்னே சொல்லப்படுது. அது மாதிரி நோய் தீர்வதற்கும் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அங்கு தரக்கூடிய விபூதியை நெற்றியில் பூசினாலே போதும், அந்த ஆரோக்கிய குறைபாடு சரியாகும்னு சொல்லப்படுது. அதை போல சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமான கந்த சஷ்டியில அந்த 6 நாளும் விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமா உண்டாகும்னு சொல்லப்படுது. கடன் தீரும், நோய் தீரும், இது பல விஷயங்களை திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட அதீத சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு நீங்க நினைத்த வேண்டுதல் 3 நாட்கள்ல நிறைவேறணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் இலையில் தான் கொடுப்பாங்க. அந்த பன்னீர் இலை செடி, அந்த செடி எல்லா நர்சரி கார்டன்லயுமே கிடைக்கும். அதை வாங்கி நீங்க யாருக்குனாலும் தானம் கொடுக்கலாம். யாருக்குனாலும் தானம் கொடுக்கலாம். உங்களால் வீட்டில் வளர்க்க முடிஞ்சு இடம் இருக்குது அப்படின்னா வீட்லேயும் வளர்க்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது உங்கள் நண்பருக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் திருச்செந்தூருக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரதா இருந்தாலும் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகனை நினைச்சு பன்னீர் இலை செடியை வாங்கி நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலும் முருகப்பெருமானின் அருளால நிச்சயமாக நடைபெறும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாளில் கொடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். எல்லா நாட்கள்லையுமே கொடுக்கலாங்க. யமகண்ட நேரத்தை தவிர்த்துடுங்க, ராகுகால நேரத்தை தவிர்த்துடுங்க. மற்றபடி முருகப்பெருமானை நீங்கள் நினைக்கிறதுக்கு எல்லா நேரமும் உகந்த நேரமாகத்தான் கருதப்படுது. அதனால தாராளமாக இந்த பரிகாரத்தை மற்ற எல்லா நேரங்கள்லையுமே செய்யலாம், எல்லா நாட்கள்லையும் செய்யலாம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது சேனலை தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.